சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்கள் ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து தங்கள் போராட்டத்தை பல்வேறு கட்டங்களாக நடத்தி வரும் நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது கட்டமாக நேற்றைய தினம் ஏற்கனவே டிபிஐ வளாகம் முன்பு முற்றுகையிட முயன்ற போது காவல்துறையினர் கைது செய்தனர். இன்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் எழும்பூரில் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்ட அந்த இயக்கத்தை சார்ந்த ஆசிரியர்கள் ஒன்று கூடி இங்கு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து இந்த அலுவலகத்தை அடைந்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்குவதாக ஏற்கனவே கொடுத்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வாயில் முன்பாக அமர்ந்த ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று காவல்துறையினர் கைது செய்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதில் ஒரு பெண்மணி கூட மயக்கம் அடைந்து எழுவ கூட முடியாமல் மூச்சு திணறி அங்கே படுத்ததை பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு கூட முதலுதவி செய்யாமல் அவர் அங்கேயே தற்பொழுது மற்றொரு ஆசிரியர் உதவியுடன் வைக்கப்பட்டிருக்கிறார். மற்ற ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றப்படுகின்றனர். வாகனத்தில் இருந்தவாறே பலரும் கோஷங்களை எழுப்பி தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் அந்த அலுவலகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வளாக பகுதியில் அமர்ந்து நூற்றுக்கணக்கானோர் அமர்ந்து தங்கள் கோஷங்களை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இந்த ஆசிரியர்கள் சொல்லும் ஒற்றை கோரிக்கையாக இருப்பது சம வேலைக்கு சம ஊதியம் என்பதைத்தான். ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து தேர்தல் வாக்குறுதியாக 311 என்ற வாக்குறுதியில் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்ததாகவும் அதை நிறைவேற்றவில்லை என்றும் தானே அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் 2009 மே 31ஆம் தேதி வரை நியமிக்கப்பட்ட அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8370 என்ற ஒரு ஊதியமும் ஜூன் 1ஆம் தேதி அதாவது ஒரு நாள் வித்தியாசத்தில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு 5200 என்ற ஒரு அடிப்படை ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3170 ரூபாய் அந்த வித்தியாசம் அடிப்படை ஊதியத்தில் இருந்தது. அது தொடர்ந்து அதிகரித்து 16000 ரூபாய் வரை தற்பொழுது வந்திருக்கிறது. இதனை களைய வேண்டும். ஒரே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏன் வெவ்வேறு ஊதியம் வழங்குகிறீர்கள்? சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் வாக்குறுதி நிறைவேற்ற கொடுத்திருந்த நிலையில் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாததால் 2022ஆம் ஆண்டு இவர்கள் போராட்டத்தில் முன்னெடுத்த பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடத்திய பேச்சுவார்த்தையின் பொழுது கோரிக்கைகளை பரிசீலிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை அந்த குழு அறிக்கை சமர்ப்பிக்காத நிலையில் ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையிலேயே நேற்றைய தினம் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பொழுது அங்கு அவர்களுக்கு அனுமதிக்கு மறுக்கப்பட்டது. இன்று 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக டிபிஐ வளாகம் பகுதிகளில் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வளாகத்தில் அவர்கள் ஒன்று கூடி தங்கள் கோரிக்கையை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி முழக்கங்களை எழுப்பி தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். முன்பிருக்கக்கூடிய அங்கே பெண்கள் எல்லாம் கைகளை ஒருவருக்கொருவர் கோர்த்து கொண்டு கண்ணீருடன் நாங்கள் இந்த பகுதியில் இருந்து செல்ல மாட்டோம், நாங்கள் முதல்வரை சந்திக்க வேண்டும், எங்களது கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவதாக எங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தெரிவித்திருந்தார். அந்த நம்பிக்கையை வைத்தே நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்தோம். தற்பொழுது வரை எங்கள் நம்பிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று இந்த தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை கைது செய்து வருகின்றனர்.